ஜெபம் பண்ண கடவோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தவித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வீர். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு துவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு துவே சட்டம். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எங்கள் அரணும் கோட்டையுமாய் இருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2 பேர் 3 பேர் நாமத்தில் எங்கே கூடி வருகிறார்களோ அவர் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, முது பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் கூடி வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக தேவருக்கு தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய வார்த்தையின்படி எப்பொழுதும் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இந்த ஆராதனை வேளை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 66 பாமாலை 45 பாடுவோம். மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியாம். கீதம் 66 பாமாலை 45 பாடுவோம். மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியாம். கவலை துக்கம் போகும் மாபாக்கிய நல்நாளாம். மாதர் குலம் இந்நாளில் சேர்ந்து ஆராதிப்பார். மாதுய துய
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவிலை செய்யாமல் செய்யத்தகாதவிலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச்சத வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் எழுச்சியதிருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவர் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோளுக்கு நாளெல்லாம் ஆசை இல்லாமல் பரிசுத்த முழுவலாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதியுங்கள்.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 24ஆம் சங்கீதம். 24ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். பூமியும் அதன் இரவும் உலகம் அதில குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசிலாதனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்கிறவன் கபடமாய் ஆணையிடாமல் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை விசாரித்து நாடுகிற யாக்கோபு சந்ததி. வாசல்களும் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? பராக்கிரமுள்ள கர்த்தர், அச்சத்தின் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? ஹோசேயின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. நெகேமியா 1:1 முதல். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும்
கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 1 வேத பாடம் வாசித்து முடிந்தது. Amen.
வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள இரண்டாவது வேத பாடம் யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமுடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் சிறப்பான மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள இரண்டாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. அவர்
கீதம் 688 பாடல் 2 விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்யாதீரே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து விடுவித்தருளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு
பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பீயோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபம் செய்து ஜெப வீரராக வாழ்ந்த உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெப வீரர்களாக வாழ்ந்த தானியேல், நெகேமியா, அன்னாள் மற்றும் பவுல் போன்ற தேவதாசர்களைப் போல நாங்களும் எங்களுடைய வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்கள், சோதனைகள், போராட்டங்கள், சவால்களில் ஜெபித்து ஜெயம் பெற அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாய தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதுமே சுவாதீனம். தேவரே தஞ்சமாக கொண்டிருக்கும் தடையாராகிய நாங்கள் எந்த விரோதனுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனம் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்தி அருள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கர்த்தர் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் அருளிச்ச வேண்டும் வாக்கரில் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மை உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் போல் நிறைவேற்றி இம்மையில் நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 294 பாமாலை 222 பாடுவோம். மூளைக்கல் கிறிஸ்துவே அவர் மேல் கட்டுவோம். கீதம் 294 பாமாலை 222 பாடுவோம்.
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கெடுக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இன்றுமென்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இது நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு வாஞ்சியோடு கூட இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வரும் மகத்துவமான பணிகளுக்காக, விசேஷமாக ஆண்டவர்களுக்கு கொடுத்த தரிசனத்தின்படி செய்து கொண்டு வருகிற இந்த ப்ராப்பர்ட்டிக் சென்டர், இந்த பணிகளெல்லாம் மிக சிறப்பாக முடிய நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளையை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் பாரத்தோடும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுவார்னு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாங்க முன் வரலாம். இங்கு திரையிலே காண்கின்ற இந்த தொலைபேசி எண்கள் மூலமாக ஜெபங்களுக்காக மற்றும் இந்த ஊழியத்தின் சம்பந்தமாக ஏதாவது கேட்க வேண்டும் விரும்பினாலும் நீங்கள் தாராளமாக எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த வாரத்திலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு தாங்க முன்வந்த சென்னையை சார்ந்த அருமையான தகப்பனார் திரு TJ கிறிஸ்துதாஸ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தன்னுடைய 80வது பிறந்தநாளை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அருமையான ஐயாவை கர்த்தர் எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் நீடித்த சுகவாழ்வை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக கர்த்தர் துதிக்கிறேன். அன்பு மகள் டாக்டர் கீதா ரேணுகா அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய கணவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். மதுரை மருத்துவக் கல்லூரியிலே பேராசிரியர்களாக இவர்கள் பணி செய்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான 3 பிள்ளைகளுக்காக, அருமையான மூத்த மகள் டாக்டர் கிறிஸ்டினா ரேஷ்மாவுக்காக மருத்துவத்துறையிலே உயர்கல்வி MD படித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த அருமையான மகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்புவாராக. அதே போல் அருமையான மகள் கேத்ரின் கரிஷ்மாவுக்காக, அருமையான மகளும் கூட MBBS படித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அன்பு மகன் ஜார்ஜ் சாம்சனுக்காக கர்த்தர் துதிக்கிறேன். அருமையான மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறபடியே, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நனமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் அன்புக்குரிய தகப்பனாரையும் அவருடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நித்தமும் ஒவ்வொரு நாளும் நடத்தி அப்படி ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை பலப்படுத்தி எல்லா விதமான நன்மையினாலும் ஆசீர்வாதத்தால் நிரப்பி அவர் உயர்த்துவாராக. தேவ கிருபை இந்த அருமையான குடும்பத்தோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை பல வகையிலே தாங்கி வருகிற, இதற்கு ஜெபிக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும். இன்றைக்கு நாங்கள் கேட்கிற வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. ஆசீர்வதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் ஜெபமே ஜெயம். ஜெபத்தை குறித்து உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன்.
அதுதான் இன்றைக்கு நமக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் வேத பகுதியாய் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலனாகிய யாக்கோபுக்கு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது மிக அழகாக, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அது தொடர்ந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. The prayer of righteous person has great power as it is working என்று சொல்லப்படுகிறது. பெரிய ஒரு வல்லமை இருக்கிறதாம். ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமை இந்த உலகத்தில் வேறு எதுக்குமே கிடையாதுங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன், மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடுகளில் கூட ஒரு அருமையான ஒரு வசன போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க, ஜெபமே ஜெயம். இதெல்லாம் நம்ம ஜெபத்தை பற்றி நிறைய இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு ஜெயம் கிடைச்சிருக்கிறதா? இந்த ஜெபம் நமக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறதா? அதைத்தான் நம்ம யோசிக்கணும். பார்த்துக்கிடுங்க, இந்த ஜெபத்தை குறித்து நீங்கள் சில பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது டாக்டர் பில்லி கிரஹாம் அவங்க சொல்கிறாரு, நீங்கள் மற்றும் தேவன் இடையே நடைபெறும் இருதரப்பு பேச்சு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் ஆண்டவரும் இந்த 2 பேருக்குள்ள நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தை தான் ஜெபம். C.H. ஸ்பர்ஜன் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார். அவர் சொல்றாரு, இது பரலோகம் மற்றும் பூலோக படைப்பாளியோடு கூட நிகழுகின்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு பரிமாற்றம். இந்த உலகத்தையும் பரலோகத்தையும் படைத்த வல்ல ஆண்டவரோடு கூட ஒரு ஏற்படுகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு பரிமாற்றம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. லியோனல் ரேவன்ஹில் சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் பிரசங்கியார் பார்த்துக்கிடுங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நோ மன் இஸ் கிரேட்டர் தேன் ஹிஸ் ப்ரேயர். ஜெபத்தை விட எந்த ஒரு மனிதனும் பெரியவன் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். பரலோகத்தின் தெய்வத்தை அசைக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை எதில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் தான் இருக்கிறது. ஜெபத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாதுங்க. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்த அண்ட சராசரங்களை உருவாக்கின கர்த்தரை அசைக்கக்கூடிய ஒரே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கூட சொல்ல முடியாது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முழங்கால். மோசே மலைக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக சென்று விட்டார். கீழே ஆரோன் இருக்கின்றார், மிரியான் இருக்கின்றாள், மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கீழே இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 40 நாள் ஆகிவிட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, மோசேயை காணோம், எகிப்திலிருந்து நம்மை அழைத்து கொண்டு வந்த தெய்வத்தை எங்களுக்கு உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இவங்க எல்லாரும் அந்த வனாந்தரத்தில் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதற்கு பண்டிகை கொண்டாடுகிறதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வந்து விட்டது. அவர் சொன்னார், மோசையை பார்த்து சொன்னார், நீ அழைத்து கொண்டு வந்த இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், நான் இப்பவுமே நான் இவரை அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். மோசே விட்டானா, அவர் இருக்க பற்றி கொண்டான். ஆண்டவரே, இந்த ஜனத்தை நீர் அழிக்கக்கூடாது, தேவ சமூகத்திலே போராடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விட்டு விடு, நான் இவரை அழிக்க போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே ஆண்டவரை கெட்டியாக பிடித்து கொண்டான். மோசையை தாண்டி வர முடியலங்க. அவர் சொல்றாரு, நீ என்னை விட்டுருப்பா அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே இருக பிடித்து கொண்டான் என்றுதான் அர்த்தம். அது எப்படி பிடித்து கொண்டான்? ஜெபத்தில். அப்போ ஆண்டவரையே அசைய பண்ணுகிற, செயல்பட வைக்கிற ஒரு பெரிய வல்லமை எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெபங்க. ஜெபத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை. வேதத்தை பற்றி நன்றாக தெரிந்திருப்பாங்க,
இயேசுநாதரை பற்றிலாம் தெரிந்திருப்பாங்க. இவரை போல ஒரு தெய்வம் கிடையாது, மூவுலகிலும் இவர்தான் ஒப்பற்ற ஒரு தெய்வம், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம் என்றெல்லாம் தெரியும், ஆனா ஜெபிக்க மாட்டாங்க. அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவருடைய தோல்விக்குரியதான ஒரு காரணம். இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், எனக்கு பதிலே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஜெபித்தாலும் தேவன் ஜெபத்தை கேட்கிறார். அதனாலதான் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது உடனே பதில் கிடைக்குங்க. சில வேளைகளில் சில நாட்கள் ஆகலாம், சில வேளைகளில் சில வருஷங்கள் ஆகலாம், சில வேளைகளில் ஜெபத்திற்கு பதிலே கிடைக்காம இருக்கலாம். ஆனால் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஜெபத்திற்கு பதில் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்ம கேட்ட எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்படி இருந்தால் ஆண்டவர் கேட்கவில்லை என்ற பொருள் அல்ல, ஆண்டவர் கேட்டு இருக்கின்றார். உங்களுக்கு பதில் என்ன செய்யலாம், நீங்க கேட்டது கிடைக்கல, அவ்வளவுதான். அந்த ஜெபத்தையும் கேட்டு இருக்கிறார். மோசே சொல்றான், ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும் இல்லாவிட்டால் உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தின் பேரை கிறுக்கி போட அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் கிறுக்கி போட்டாரா? இல்லை. சில வேளைகளில் நம்முடைய வேதனைகளுக்கு மத்தியில் நம்ம கேட்க தெரியாத சில காரியங்கள்லாம் கேட்டுரும் பார்த்துருங்க. ஆனால் அதையும் ஆண்டவர் கேட்டிருப்பாருன்னு சொன்னால் நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிருப்போங்க. ஆண்டவர் சில வேளைகளில் உடனே ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். எசேக்கியா ஜெபம் பண்ணான். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்னான், நீர் மரித்து போகிறீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். அவன் சுவர்புறமாக திரும்பி ஆண்டவர் நோக்கி கதறி அழுது ஜெபம் பண்ணினான். ஏசாயா சொல்லிவிட்டு முற்றத்துக்கு போகிறதுக்குள்ளே பதில் வந்து விட்டது. என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை பார்த்து சொல், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகள் பெருக பண்ணுவேன், போய் சொல்லப்பா. உடனே பதில் கிடைச்சது. ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனுங்க. அவன் ஜெபம் பண்ணி பார்த்தான். 25 வருஷம் ஆச்சு அவனுக்கு பதில் கிடைப்பதற்கு. ஆனாலும் 25 ஆண்டுகள் கழித்து கொடுத்தாலும் கூட தேவன் ஒரு அருமையான ஒரு மகனை கொடுத்தார். இந்த ஈசாக்கு கொடுத்தார். ஈசாக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக பேசப்படுகிறோம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஜெபத்திற்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது. இதெல்லாம் தெரிந்து கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஜெபம் ஒரு ஜெயமானதாக காணப்படவில்லை? ஏன் நாம் ஒரு வெற்றி நிறைந்த வாழ்வு வாழ முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம்? அப்படி என்றால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? அதை குறித்து உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனாலும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகின்றேன். முதல்ல நம்ம ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இருக்க வேண்டும்? நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 14-20 ஆகிய வசனங்கள்ல நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு ஒரு 3 நீதிமான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா, தானியேல், யோபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 20ஆம் வசனத்தில் அப்படிப்பட்டதாக சொல்லப்படும். இவர்கள் ஆண்டவருடைய பார்வையிலே நீதிமான்களாக இருந்தார்கள், இவர்கள் நீதியை செய்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் தானியேலை குறித்து நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது தானியேலுடைய ஜெபம் எப்படிப்பட்ட? தானியேல் ஜெபம் பண்ணாங்க. அவன் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் 29ஆம் அதிகாரம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ மிகவும் பிரியமானவன்,
ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பரலோகத்துல கட்டளை வெளிப்பட்டு விட்டது. உடனே பதில் கிடைக்குது. இவன் எப்படி ஜெபம் பண்றான்? நீங்க 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நம்முடைய ஜெபத்துல நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தானியேல் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். பாவத்தை அறிக்கை செய்து அவன் ஜெபம் பண்றான். 5ஆம் வசனத்தை பாருங்க. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த கற்பனைகள், கட்டளைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மீறி நடந்தோம். ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்தோம், பாவம் செய்தோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவன் அறிக்கை செய்கிறான். பாவ மன்னிப்புக்காக அவன் ஜெபம் செய்தான். நம்முடைய எல்லா ஆராதனைகளிலும் நம்ம பாடலை பாடி முடிஞ்ச பிறகு நம்ம பாவ அறிக்கை ஜெபம் அப்படின்ட்டு ஒரு ஜெபம் இருக்கிறது. நம்முடைய திருச்சபைகளில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜெப புஸ்தகத்தில் உள்ள ஜெபங்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வாசிக்கிறாங்க ஐயா, அப்படி பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் ஜீவன் இருக்குதுங்க. நம்முடைய பரிசுத்த முன்னோர்கள், பரிசுத்தவான்கள், அவர்கள் வேதத்தை நன்றாய் ஆராய்ந்து அதில் உள்ள நல்ல கருத்துக்கள் எடுத்து நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஜெபிக்கணும்னு மிக அழகாக அவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னா எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த ஜெபத்தை நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் வாசித்தீங்கன்னா பிரயோஜனம் இருக்காது. அது கருத்தோடு உணர்ந்து அந்த ஜெபத்தை சொன்னாலே போதுங்க. அது ஒரு சிறந்த ஒரு ஜெபமாகத்தான் என்ன செய்யணும் இருக்கும். பாருங்க, தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் வழி தப்பி நாங்கள் சென்றோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்ய தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரே. என்ன அருமையான ஒரு ஜெபம். நாம செய்யத்தக்கதை செய்யாமல் வாழ்ந்து கொண்டு வந்தோம். அதைத்தான் இங்க தானியேல் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய கட்டளைகளையும் நாங்கள் மீறி நடந்தோம், பாவம் செய்தோம். நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிந்திய பகுதியிலே, உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. இதெல்லாம் செய்த பொழுதிலும் கூட, உமக்கு விரோதமாய் செய்த பொழுதிலும் கூட கொஞ்சம் கூட நாங்கள் மனஸ்தாபப்பட்டு உங்கள்கிட்ட வரவே இல்லை. 14ஆம் வசனத்தை பாருங்க. நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். 15ஆம் வசனத்து பிந்திய போது சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனாகி ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம். 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அவன் சொல்றான், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய பாவங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் ஜெபம் பண்ணி முடிக்கிறான். வசனம் சொல்லுகிறது 23ஆம் வசனத்தில், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில முதல்ல நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமாக எத்தனையோ வகையான பாவங்களை நம்ம செய்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் மீறுதல்கள் இருந்திருக்கலாம், அக்கிரமங்கள் காணப்பட்டிருக்கலாம், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி 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 அறிக்கை செய்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் என்ன செய்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவ மன்னிப்பின் ஜெபம். நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தாங்க. ஆனாலும் கூட நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வேதத்தில் சொல்லப்படுகிற பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன செய்தாங்கன்னா வாழ்ந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன்னு சொன்னால் கர்த்தரின் ஜெபத்திற்கு என்ன செய்ய மாட்டார், பதில் கொடுக்க மாட்டார். நம்முடைய இருதயத்தில் அருவருப்பான சிந்தை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது.
அதனால தான் யாக்கோபுகள் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது 3ஆம் வசனம், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை தெரியுமா? உள்ளத்துல ஏராளமான உலக ஆசை இச்சைகளெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும்னா அந்த ஜெபத்திற்கு பதிலை நிச்சயித்து கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்க அறியீர்களா? அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் வெறுக்கணுங்க. ஏன் நம்முடைய ஜெபம் வெற்றி நிறைந்த ஒரு ஜெபமா இருக்கவில்லை? நம்முடைய வாழ்க்கை ஏன் வெற்றியான ஒரு வாழ்க்கை இல்லாமல் தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது? நம்ம அநேகர் ஜெபம் பண்ணத்தான் செய்றாங்க, ஆனா அந்த ஜெபத்துல உயிர் இல்லைங்க. உயிர் எப்போ வரும்? அந்த உள்ளத்தில் இருக்கிற நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் நம்மகிட்ட அகன்று போய் ஆண்டோட ரத்தத்தினால் கழுவப்பட்டது பரிசுத்தமாக்கப்படும் பொழுது மாத்திரம்தான் அதுக்குள்ள ஜீவன் என்ன செய்யணும்னா இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் நம்முடைய ஜெபங்களில் நாம் என்ன செய்து கொள்ள முடியாது, நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் நீதிமொழியின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து நாம் என்ன செய்யணும்னா விட்டு விட வேண்டும். அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, அதை விட்டுவிட வேண்டும். நம்மை விட்டு அகன்று போகும்படியாக எல்லாவற்றையும் விட்டு நாம் விலகி வந்து விட வேண்டுங்க. அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தை பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்போ தெரியுமா? நீங்கள் என்னில் இருக்க வேண்டும், நான் உங்ககிட்ட எப்படி இருப்பேன்? என் வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்கணும். அவர் சொல்றாரு, உன் உள்ளத்துல இயேசு இருக்கிறாரா? சின்ன பிள்ளைங்க சொல்லும், ஏசப்பா என் உள்ளத்துல இருக்காங்க. நீங்களும் அப்படித்தான் சொல்லுவீங்க. ஏசப்பா உள்ளத்துல இருக்காருன்னு நீங்க வாயினால அறிக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் தான். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என் வார்த்தை உங்களில் இருக்க வேண்டும். வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை ஒருவன் அடைத்து கொண்டால் அவனுடைய ஜெபத்தையும் தேவன் நினைச்ச மாட்டார்னா கேட்க மாட்டாரு. இது வேத புத்தகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறாருங்க. இது வேத புத்தகம் என்றால் என்ன? நீங்கள் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ இந்த வேத வசனங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வேத வார்த்தை. இது மாம்சத்தினால் என்ன செய்யுது? வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்திருக்கிறது, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அப்போ இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்க நமக்குள்ளாக இந்த வேத வசனத்தை உட்கொள்ள இயேசு நமக்குள்ளாய் பூரணமாக என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அவர் சொல்றாரு, நீ என்னில் இருக்கணும், நீ என்கிட்ட இருக்கிறதுக்கு நான் மனதார உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். நீ எப்போ உன் பாவத்திற்காக நீ மனசாபப்பட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினாயோ அப்பொழுதே நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன்ப்பா. மகளே, நீ என்கிட்ட வந்துட்ட, நல்லது. ஆனா நீ என்கிட்ட இருக்க, நல்லதுதான். நான் உன்கிட்ட இருக்கிறேனா? நான் உன்கிட்ட இருக்கிறது எப்படி தெரியும்? என் வார்த்தை உன்னில் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நாம் என்ன செய்யணும்? கிரமமாய் வாசிக்கணுங்க, தியானிக்கணுங்க. ஏதோ நம்ம ஒரு பேப்பர் வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறது அல்ல. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற ஒரு என்ன சொல்லணும், ஒரு முறை நமக்கு இந்த வேதத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு மெத்தட் இதுதான். நீங்கள் ரெகுலராக நீ வாசிக்கிட்டு இருங்க, நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ரொம்ப அழகாக பேசுவார். பல பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் தப்புலாம் சொல்ல வரலை.
சில வேளைகளில் அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் தீர்க்க தரிசனம் உண்மை, அது நடக்கிறது. கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு அநேக தேவ மனிதர்கள் பேசுகிறார்கள். ஆனால் உங்கள்கிட்ட சில காரியங்களை தேவன் பேச வேண்டும் என்று விரும்பினால் அப்படி பேசலாம். ஆனால் 100க்கு 100 உங்களுக்கு அப்படியே நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படி பேசணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனம் மூலமாக. இது வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட ஒரு வசனத்தின் மூலமாக பேசுகிறேன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நான் சொல்லுவேன், அது 100க்கு 100 அது அப்படியே நடக்கும். அதில் சந்தேகமே கிடையாதுங்க. அது எப்படியா தெரியும்? கண்டிப்பாக தெரியும். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு கூட பேசுகிறாருங்க. ஆண்டவர் இந்த நீங்கள் வேதத்தை நீங்கள் ஆழமாக தியானித்து படிக்க 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 ஏசப்பா உங்களோடு கூட பேசுவார். சில வசனங்கள் அது நேரம் உங்களுக்காகவே பேசுகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. உங்களுக்காகவே எழுதப்பட்டது போல இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய உற்சாகம் வரும், ஒரு சந்தோஷம் வரும் பார்த்துக்கிடுங்க. சில வேளைகளில் நீங்கள் பண்ணுற தப்பையும் அதில் சுட்டி காண்பிக்கும். அதை நீங்கள் என்ன செய்யணும்? தவிர்க்க வேண்டும். அப்படிங்க நன்றாய் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது நீங்கள் சில காரியங்களுக்காக என்ன காரியங்களுக்கு எதிர்பார்த்து தேவ சமத்து வந்திருக்கிறீர்களோ அதை குறித்து வாக்குத்தத்தமும் ஆண்டு உங்களுக்கு நினைச்சவர்னா கொடுப்பாரு. அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுப்பாரு சொன்னால் நிச்சயமாய் 100% அதில் அது நடக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆண்டவருடைய வசனம் அது ஆவியாயும் ஜீவனுமா இருக்கிறதுங்க. அது கண்மலையை உடைக்கின்ற ஒரு சம்மட்டிங்க. அது அக்கினியாக இருக்கிறதுங்க. இந்த வேத வசனத்தில் இருக்கிற அந்த வல்லமை உங்களுக்குள் அப்படியே இறங்கும் பொழுது அவன் சொல்றான், என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அதுக்கப்புறமாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபமே உங்களுக்கு ரொம்ப வெயிட்டான ஒரு ஜெபமாக இருக்கும். வெயிட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும், அப்படி இருதயத்தின் ஆழத்தில் அப்படியே அந்த ஜெபம் உங்களை அறியாமல அது அப்படியே ஒரு பெரு வெள்ளத்தை போல் அப்படி புரண்டு நிச்சயம் வரும் பார்த்துக்கிறேங்க. நீங்கள் 5 நிமிஷம் ஜெபிக்க நினச்சிருக்கலாம், 50 நிமிஷம் போனதே தெரியாது, 2 மணி நேரம் போனதே தெரியாது பார்த்துக்கிறேங்க. அப்படி ஜெபிக்க பழகணுங்க. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் தெரியாத ஒன்று சொல்லவில்லைங்க. ஆனால் நீங்கள் செய்திருக்கிறீர்களா? அப்படி செய்திருன்னு சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நம்முடைய ஜெபம் அனலான ஒரு ஜெபமாக இருக்கணும், குளிர்ந்து போன ஒரு ஜெபமாக. அல்லது நாம் பல காரியங்களை அலப்புகின்ற ஒரு ஜெபமாக என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாதுங்க. அனலுள்ள ஒரு ஜெபமாக, ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபம் ஒரு அணுகுண்டு போல் இருக்கும். அது எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் சரி அந்த தடையை உடைத்து போடும். இந்த ஜெபத்திற்கு முன்பாக பிசாசு என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உடைய ஜெபம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீலாம் கேட்டுக்கொள்வது ஏன் உனக்கு கிடைக்கல தெரியுமா? நீ ஏன்ட்ட இருக்கணும்ப்பா, என் வார்த்தைகள் உன்னில் இருக்கணும். நான் உன்ட்ட இருக்கேனா கேட்டாச்சுன்னா ஆமாம் அப்படி தான் சொல்லுவேங்க. அவர் சொல்றாரு, என் வார்த்தை உனக்காக நான் கொடுத்தேனே, என்னுடைய வார்த்தை, அந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கிறதா? அது இருந்ததுன்னா நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபம் அனலுள்ள ஒரு ஜெபமாக இருக்கும் என்பது சந்தேகம் கிடையாது. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இங்கே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறதுனா, பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணினாராம். அந்த ஜெபத்திற்கு பதில் ஏன் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. ரெவரன்ஸ் சமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரெவரன்ஸ் சபிஷன், பயபக்தி. அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய இதெல்லாம் ரொம்ப பயபக்தியோடு கூடிய ஜெபம் பண்ணணுங்க. ஏனோ தானங்களும் ஜெபம் பண்ணக்கூடாது.
இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் அநேகர் அர்த்தமில்லாத ஒரு ஜெபம், ஏனோ தானோன்னு ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. மிகுந்த பயபக்தியோடு கூட நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் முகங்குப்புற விழுந்து அவர் ஜெபம் பண்ணினார். மார்க்கு இங்கே 14ஆம் அதிகாரம் 36லிருந்து தொடர்ந்து வாசித்து பார்க்கும்பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் விழுந்து ஜெபம் பண்ணினார். ஆண்டவர், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய், ஆகியும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. லூக்கா சுவிசேஷகனும் அதைத்தான் சொல்லுகிறான். 22ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வரை உள்ள வசனங்களில் அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஆராதனைக்கு வரும் பொழுது நமக்குள்ள ஒரு பயபக்தி இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறோம்? அதெல்லாம் யோசிக்கணுங்க. தேவ சமூகத்தில் வரும் பொழுது நாம் ரொம்ப பயபக்தியோடு கூட வரணுங்க. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை தரிசிக்கும்படியே வருகிறோம், ஆராதிக்கும்படியே வருகிறோம், அவரை நோக்கி ஜெபிக்கும்படியே வருகிறோம். ஏனோ தானே நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. அவர் ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்ளணுங்க. நம்ம ட்ரெஸ் கோடு கூட ரொம்ப நீட்டாக இருக்கணும். சும்மா இருந்தால பார்க்குக்கு போகிற மாதிரி, நம்ம பிக்னிக் போகிற மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாதுங்க. அதில் நம்ம எப்படி இருந்தாலும் போகலாம். பார்த்துக்கிறேன். பயபக்தியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணுங்க. அதில் ஒரு ஒழுங்கு இருக்கணும், அதில் ஒரு கிரமம் இருக்கணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியத்தில் கூட தேவன் பார்க்கிறார். என் மகன் எப்படி இருக்கிறான், என் மகன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி. ஆண்டவருடைய ஜெபம் எப்படி கேட்கப்பட்டுச்சான் பார்த்தீங்களா? அவர் பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணார், கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணார். ஆனால் ஏன் கேட்கப்பட்டதுன்னா, அவருடைய பயபக்தி நிமித்தம் அது கேட்கப்பட்டு. நீங்கள் எவ்வளோ கண்ணீர் வடித்தாலும் சரி, சத்தம் போடி ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த பயபக்தி இருக்கணுங்க. அந்த ரெவரன்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறதா யோசித்து பார்க்கணும். பாவம் மன்னிக்கப்படும்படியாக தேவ சமூகத்தில் அதற்காய் மனசாபப்பட்டு நாம் ஜெபிக்கணும். வேத வசனத்தை தியானம் பண்ணி அதை நமக்குள்ளாக உள்வாங்கி கொண்டு நாம் ஜெபிக்கணும். பயபக்தியோடு கூட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நிச்சயமா நீங்கள் எவ்வளவு பிளான் பண்ணி முடியாத காரியத்தை உடைய முழங்காலத்தை செய்து முடித்து விடும். சந்தேகமே கிடையாது. வாழ்க்கை ஒரு ஜெயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கும், சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் தாமே ஒரு தருவாராக. ஆமே. அர்ப்பணிப்பின் பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனை 114 பாடுவோம். சுத்தபரன் சுத்த ஆவியேன். கிறிஸ்தவ கீர்த்தனை 114 பாடுவோம். சுத்தபரன் சுத்த ஆவியேன், என் மாமகிமை சொல்ல வரம் எனக்கு வாயே. சுத்தபரன் சுத்த ஆவியேன், என் மாமகிமை சொல்ல வரம் எனக்கு வாயே. மெத்தவும் அசுத்தனானே மேவினேன் பாதந்தானே, உத்தமனம் கெஞ்சுவேனே உண்மையல்லால் அழிவேனே. சுத்தபரன் சுத்த ஆவியேன், நின் மாமகிமை சொல்ல வரம் எனக்கு வாயே. அடியேன் புத்தி பலத்தினால் என் ஆத்மமே அருளை பெறவும் போகுமோ. மிடியோரும் ஏழை சிஸ்திதான் மனந்திரும் விசுவாசம் கொள்ளலாகுமோ. கடினம் என் மனங்களை கத்தவோர் வார்த்தை சொல்லு, திட சிவன் வர கொள்ள சேவடனே சேர்த்து கொள்ள. சுத்தபரன் சுத்த ஆவியேன், நின் மாமகிமை சொல்ல வரம் எனக்கு வாயே. சுவிசேடத்தின் தோணியினால் என்னை அழைக்கும் சொல்லி தந்தனையான் அறிந்தேன்.
துணை தோழுமார் கனி தனிந்தாய் நல்வாசம் சுத்தவரன் சுத்த ஆவியே நின் மாமகிமை சொல்ல வரம் எனக்கிவாயே நித்தமும் பாவம் பொறுக்கிறாய் திருச்சபையில் நீதி தீர்வை நாளிலே அன்பாய் செத்த விசுவாசிகளையோ என்னையும் உடல் ஜீவனோட எழுப்புவாய் என்பாய் நித்திய ஜீவன் தருவாய் நின் மரண சுவை மெய்யாய் பக்தியாகவே மனமாய் பற்றினோர்க்கு மதயமாய் சுத்தவரன் சுத்த ஆவியே நின் மாமகிமை சொல்ல வரம் எனக்கிவாயே ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய வேத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் இன்றைக்கு எங்களோடு கூட விசேஷித்த விதமாய் பேசியிருக்கிறீர். நாங்கள் இதை எங்களுடைய வாழ்க்கையில் ரெகுலராக நாங்கள் செய்து கொண்டு வந்தாலும் கூட அதோட குறைகளையும் எங்களை சுட்டி காண்பித்திருக்கிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஜெபங்கள் சரியானபடி இல்லாதபடினால தான் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை. எங்களுடைய ஜெபத்திலே ஒரு ஜெயமில்லாத ஒரு நிலைமை சுவாமி. இன்றைக்கு நாங்கள் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை உம்முடைய சமுதிரம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிடுகிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்கும் சுவாமி. எங்களை இன்னும் நீ சுத்திகரிக்கும்படியாக பரிசுத்தமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேத வசனத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு ஜெபமாய் காணப்பட, வேத வசனத்திற்கு அதிகமாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க, தியானிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதார். அது மாத்திரமல்ல, நாங்கள் மிகுந்த பயத்தோடு பக்தியோடு கூட உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கவும் தக்கதான கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. மதுக்குமாரன் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறாரே அப்பா. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியோடு கூட ஜெபிக்க, அந்த ஜெபத்தின் மூலமாக மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற போது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ, ஒருவேளை பல நாட்கள் மாதங்கள் ஆண்டு கணக்காக ஜெபித்து கூட ஆண்டவரே அது முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். இன்றைக்கும் இது பிள்ளைகள் சுவாமி ஆண்டவரே தங்களுடைய பாவங்களை உணர்ந்து மனசாபப்பட்டு இப்படி சமுதிர்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ஆண்டவர் தயவாய் இப்படி பாவங்களை எல்லாம் மன்னித்து சுவாமி உடைய பிள்ளைகளை இப்படி வசனத்தினால் நிரப்பி அப்பா ஆண்டவரே அவருடைய ஜெபங்களை கேட்டு ஒரு அற்புதம் செய்வீராக. அது ஆண்டவரே அவருடைய குடும்பத்தில் உள்ளதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி சுவாமி, உமது பிள்ளைகளால் இத்தனை காலங்களை முடியாத இந்த காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் செய்கிற ஜெபத்தின் மூலமாக அதை முடிய செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாக, கணவன் மனைவி பிள்ளைகள் மூலமாக எத்தனையோ வகையான வேதனைகள், ஒவ்வொரு நாளும் கண்ணீர் துக்கம் ஆண்டவரே, அது இன்றைக்கும் மாறட்டும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. தொழில் செய்து 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 அதில் தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கை, வெற்றி இல்லையேன்னு சொல்லி கலங்குகின்ற ஒரு நிலைமை அப்பா, இதை விட்டு விட்டு ஓடி போக வேண்டியதான் என் நிலைமையில் இன்றைக்கு இருந்தாலும் கூட சுவாமி, இன்றைக்கு மிகுந்த மனம் கசந்து உடைய சமுதில கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறது பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்கி அதில் ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவரே உமக்கு கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வர வேண்டிய நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டே செல்கிறது ஐயா. அந்த தடைகள் மாறட்டும் ஐயா. திருமண தடைகள் விலகட்டும் ஐயா. குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குழந்தை செல்வங்களை கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு கற்பதற்கனி பூர்ணப்படுத்தி சுக பிரசவத்தை கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பல நாட்களாக வியாதினால் ஆண்டவர் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வியாதி நிமித்தமாக எனக்கு என்ன ஆகுமோ என்று சொல்லி கலங்குற
பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகள் பயப்படுகிறபடி எதுவும் நடக்காது என்று நீ எங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அதன்படியே உமது பிள்ளைகள் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா பலவீன கட்டுகள் மாறட்டும் ஐயா. வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஐயா. தனிமை உணர்வோடு கூட இருக்கின்ற அருமையான தாய் தகப்பனர்களாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களை கர்த்தர் தொடுவீராக, பலப்படுத்துவீராக. அவருடைய தனிமை உணர்வெல்லாம் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வேலைக்கு காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. வெளிநாடுகளில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கிருபையும் பாதுகாப்பும் அவர்களோடு கூட இருக்கட்டும். வேலைகளுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அது வேலையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்னுமாக படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்த ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற வளர்ச்சியை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இன்னும் என்னென்ன தேவைகளோடு உமது பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள் ஒன்று கூட குறைவு இல்லாமல் இன்றைக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பரலோகத்தை தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு உமது பிள்ளைகளுடைய ஜெப வாழ்வு ஒரு ஜெயம் நிறைந்த ஒரு வாழ்வாய் அமைய உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஆண்டவரை தாங்க முன்வந்த அருமையான உமது பிள்ளைகளுக்காக அன்புக்குரிய தகப்பனார் திரு கிறிஸ்துதாஸ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தன்னுடைய 80வது பிறந்த நாளை காணும்படியாக கிருபை செய்தீரே கோடி ஸ்தோத்திரம் ஐயா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், இது புதிய வருஷம் நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டை காணப்பட கிருபைதார். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வை கொடுத்து நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரே. அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை அருமையான அடியார் பெற்று அனுபவிக்க உதவி செய்வீராக. கொடுத்த அன்பு மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டாக்டர் கீதா ரேணுகா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய அன்புக்குரிய கணவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அவர் செய்கின்ற ஆண்டவரே இந்த பணியை ஆசீர்வாதமாய் கொடுப்பீராக. மதுரை மருத்துவ கல்லூரியில பேராசிரியர்களாக இருந்து பணி செய்ய அறிந்திருக்கிறீங்க சுவாமி. உங்களுடைய கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக. தேவரீ அவர்கள் கொடுத்த 3 பிள்ளைகளுக்காக ஆண்டவரே மருத்துவத்துறையில் உயர்கல்வி படிக்கின்ற அருமையான மகள் டாக்டர் கீதா ரேணுகாவுக்காய் கிறிஸ்டினா ரேஷ்மாவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அதே போல் கேத்ரின் கரிஷ்மாவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அதே போல் அன்பு மகன் ஜார்ஜ் சாம்சனுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. படித்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் ஒரு நன்மை கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமை பெற்றுக்கொள்ள நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இன்னுமாக இந்த ஊழியங்களை பல வகையில் தாங்குகிற இதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. சமாதானத்தோட உலகத்திற்குள் புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காயிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பீர்களாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றும் மேலும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக பாமாலை மங்கள கவிகள் 4 பாடுவோம். நிறைவு கீதமாக கீதம் 594 பாமாலை மங்கள கவிகள் 4 பாடுவோம். para
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த ஆராதனைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கின்ற பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கின்ற மேன்மையான ஆசீர்வாதங்களை இந்த நாளிலும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டு நிறைவாய் பெற்று அனுபவித்து கர்த்தருக்கு பெரிய சாட்சிகளாய் விளங்க கிருபை தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து ஒரு குறைவில்லாதபடிக்கு உமது பிள்ளைகளை நீர் ஆண்டு நடத்திட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.